ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சு வதக்கினா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் அப்பப்போ ஒரு குட்டி கை வந்துட்டு போகும். அது வேறு யாரும் இல்லை, என் பையன்தான். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டான வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வதங்கின பிறகு கொஞ்சம் துருவின தேங்காய் கொத்தில் போட்டுக்கோங்க, ஒரு அரை மூடி அளவுக்கு. நீங்கள் சும்மா கட் பண்ண தேங்காய் கூட போடலாம். இங்கே நான் கொஞ்சம் ஃப்ரோசன் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஓரளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் அதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. நான் இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். வாவ், ரைமிங். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகும் கருவேப்பிலையும் பொரிஞ்ச பிறகு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். அதுலேயே ஒரு 3 பல் பூண்டு நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கின பிறகு அதில் வெங்காயம் தக்காளி தேங்காய் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்திக்கோங்க. அதில் மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது அதில் மசாலாலாம் போடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நடுவில் என் பையன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வெந்தயம் சேர்த்து அரைச்சி வச்ச தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த தூள் இல்லாட்டி கடுகு கருவேப்பிலை தாளிக்கும் போது 1 ஸ்பூன் சீரகமும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதிலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. வேறு நல்லா குக்காக விடுங்க. மூடி வச்சு குக் பண்ணுங்கள். என் பையன் என்னை மூட விட மாட்டேங்கிறான். அவன் தான் கிண்டுவேன் அடம் பிடிக்கிறான். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு அதில் நம்மளோட மீன் பீசஸை போட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. அது கொதித்ததும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு தண்ணி சேர்த்திக்கிறேன். அவ்வளோதாங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் குக்காக விட்டுருங்க. இதை மூடி வச்சு குக் பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் என் பையன் மூடி வைக்க விடுறான்னு சொன்னால் நீங்களே கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு 2 பச்சை மிளகாயை போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி. வீடே மணமணக்கும். இதை நீங்கள் இட்லியோட, தோசையோட இல்லை ரைஸோட சாப்பிட்லாம். என்னோடய ஃபேவரெட் இட்லியும் மீன் குழம்பு தான். ஆனால் இன்றைக்கி நான் இதை சுட சாதத்தோடு சாப்பிட போகிறேன். அப்படியே மீன் குழம்பு அது கூட கொஞ்சம் மீன் வறுவலை வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரி ரெசிபிஸை பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டாட்டா, பாய்.